மூன்றாவதாக, a mature mind seeks growth over laziness. A mature mind seeks growth over laziness. முதிர்ச்சியுள்ள மனம் சோம்பேறித்தனத்தை அல்ல, வளர்ச்சியை தேடுகிறது. சீக்கிரமா நான் முடிச்சிடுறேன், டைம் ஆயிடுச்சு. இது ரொம்ப 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 கவனமா இருக்கணும். முதிர்ச்சியுள்ள மனம் சோம்பலை அல்ல, முன்னேற்றத்தை நாடுகிறது. வளர்ச்சியை நோக்கி முதிர்ச்சியுள்ள மனம் செல்லும். தன்னுடைய வளர்ச்சிக்கு நேராக தன்னுடைய வாழ்க்கையை முதிர்ச்சியுள்ள மனம் அமைத்துக் கொள்ளும். சோம்பேறித்தனமாவே இருக்காது. இந்த வார்த்தையை சொல்லலாம், சோம்பேறியா இருக்கவும் கூடாது. எல்லாரும் சொல்லலாமா? சோம்பேறியா இருக்கவும் கூடாது. சத்தம் வர மாட்டேங்குது. சோம்பேறியா இருக்கவும் கூடாது, சோம்பேறிக்கு இறங்கவும் கூடாது. ஏன்னா சோம்பேறிக்கு சோறு போட்டோம்னா அவன் இன்னும் சோம்பேறியா தூங்கிக்கிட்டு, பாருங்க, பெட்டில் படுத்துக்கிட்டு வேலை வெட்டிக்கு போகாம அப்படியே ஆறாம வாழ்ந்து அங்கேயே தான் கிடப்பான். சோறு போட்டோம்னா. அதனால நான் சோம்பேறியாவும் இருக்கக்கூடாது, சோம்பேறிக்கு சோறும் போடக்கூடாது. ஏன்னா அவன் சோம்பேறிக்கு சோறு போட்டேன்னு சொன்னா அவங்களை இன்னும் உற்சாகப்படுத்துறோம். இருப்பா அம்மாவா, என் ஒரே புள்ள, என் கடைசி புள்ள, என் மூத்த புள்ள, இன்னும் சோம்பேறி தான் ஆவான். அதை விட்டு கொஞ்சம் விரட்டி விடுறோம். வெளியே போய் உழைச்சிட்டு வா, கஷ்டப்படாம எதுவும் கிடைக்காது, கஷ்டப்படு. அதை விட்டுட்டு சோம்பேறிக்கு சோறு போட்டுட்டு இருந்தோம்னா கஷ்டம். அவங்கள நாமே அழிக்கிறோம். இந்த வசனத்தை இப்படி யோசிக்கலாம். தன் பிரம்பை கையாளாத தகப்பன் தன் மகனுக்கு துரோகம் செய்யறான் வசனம் சொல்லுது. அப்போ சோம்பேறியான ஆளுக்கு சோறு போட்டேன்னு சொன்னா அவங்களுக்கு நம்ம துரோகம் தான் பண்றோம். ஏன்? இன்னும் தூங்கட்டும், இன்னும் கடக்கட்டும், இன்னும் அங்கே இருக்கட்டும். ஏதோ அவங்க முடியல, அவங்க டிசேபிளா இருக்கிறாங்க, அவங்க பலவீனமா இருக்கிறாங்க, அவங்க பிரச்சனையில இருக்கிறாங்க, அது வேற. சோம்பேறிக்கு சோறு போடாத அவனை இன்னும் நம்ம தூங்க வச்சுட்டு இருப்போம். அவன் வீட்டையும் கெடுப்பான், நாட்டையும் கெடுப்பான், கடைசியில தன்னையும் கெடுப்பான். முயற்சி செய்து விட்டு ஒன்றை கட்டவில்லை என்றால் பரவாயில்லை. சொல்றேன் கவனிங்க. முயற்சி செஞ்சுட்டு ஏதோ ஒரு விஷயத்தை அடையணும், முயற்சி செய்கிறேன், பணத்தை செலவழிக்கிறேன், அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன், அதை அடைய முடியல, அதை கட்ட முடியல, அதை பெற முடியல, பரவாயில்ல. ஆனால் சோம்பேறியா தூங்கிட்டு வீட்டில் கொரட்டை விட்டுட்டு அந்த விஷயத்துக்கு ஒன்றுமே செய்யாமல் கடைசியில் வந்து அது நம்மளுக்கு இல்லை பழகுது, நம்மளுக்கு அதிர்ஷ்டம் இல்லை பழகுது, அப்படி சொன்னோம்னா அது சரியா? நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா? நான் ஒன்றுக்காக முயற்சி பண்ணுறேன், ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன், ஒரு வேலையை ஆரம்பிக்கிறேன், அதுக்கு எவ்வளோ செலவழிக்கிறேன், என் பணத்தை செலவழிக்கிறேன், தாளத்தை செலவழிக்கிறேன், நேரத்தை செலவழிக்கிறேன், எல்லாத்தையும் செலவழிச்சுட்டு அது பயனில்லாமல் போயிடுச்சு. நான் சொல்லுவேன் பரவாயில்ல, ஏதோ ஒன்று செஞ்சீங்க, அது ஒர்க் அவுட் ஆகல, பரவாயில்ல. ஆனால் ஒன்றுமே செய்யாமல் தூங்கி வீட்டிலேயே படுத்துக்கிட்டு, எப்போ பார்த்தாலும் வீட்டிலேயே தூங்கிக்கிட்டு கொரட்டை விட்டுக்கிட்டு வீட்டுக்கு பாரமாக இருந்துக்கிட்டு நான் கிடைக்கணும் அப்படின்னு சொல்கிற விஷயம், எனக்கு கிடைக்கணும், எனக்கு அதிர்ஷ்டம் இல்லை, கடவுள் எனக்கு கிருபை வைக்கல, கடவுள் எனக்கு தயவா இல்லை அப்படி சொன்னால் கடவுளுக்கு கணக்கு கொடுக்கணும். சிலர் ரிஸ்க் எடுக்கிறதுக்கே பயப்படுவாங்க. ஒரு தடவை பிரசங்கம் கூட பண்ணிருக்கேன். ரிஸ்க் எடுக்கிறதுக்கே பயப்படுவாங்க. அந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கும், இதை பண்ணணும், அதை பண்ணணும். ரிஸ்க் எடுக்கணுங்க லைஃப்பில். ஃபெயிலியரோ சக்ஸஸோ அதுக்கப்புறம் அது நடக்கட்டும், பட் ரிஸ்க் எடுக்கணும். ஒப்பு கொடுக்கலாமா?